வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சியில் விமான நிலையத்தில் இருந்து இறங்கி தற்பொழுது விழா நடைபெறும் இடம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். சற்று முன்னர் விமான நிலையத்தில் வந்திறங்கிய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அந்த தொகுதியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ சால்வை அணிவித்து வரவேற்றார். அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களும் அங்கே பூங்கொத்து மற்றும் நினைவு பரிசை வழங்கி தமிழக முதல்வரை வரவேற்ற அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு மிகுந்த வாகனங்களுடன் தமிழக முதல்வர் அங்கே திருச்சி ஜோசப் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். துறை சார்ந்த உயர் அதிகாரிகளும் துறை சார்ந்த வல்லுநர்களும் அங்கே தமிழக முதல்வருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு தெரிவித்தனர் விமான நிலையத்தில். அதைத் தொடர்ந்து தவேக நிர்வாகிகளும் அங்கே வரவேற்பு கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து அங்கிருந்து தமிழக முதல்வர் மிகுந்த பாதுகாப்புடன் மிக கவனமான வகையிலே, அதாவது பொதுமக்களின் இடையூறு இல்லாத வகையிலே கவனமாக திட்டமிடப்பட்டு திருச்சி ஜோசப் கல்லூரி வளாகத்திற்கு விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு தமிழக முதல்வரின் வாகனம் சென்று கொண்டிருப்பதை தற்போது நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் நமது திருச்சி செய்தியாளர் சல்மான். தற்பொழுது தமிழக முதல்வர் திருச்சியில் இருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளுடைய வரவேற்பை ஏற்ற பின்பாக தற்பொழுது அந்த மதுரை திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். முதலமைச்சருக்கான பாதுகாப்பு வாகனங்களுடன் முதலமைச்சர் புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரும் டிவிஎஸ் டோல்கேட், அதே போன்று பழைய பால் பண்ணை, சஞ்சீவி நகர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சத்திரம் பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய ஜோசப் கல்லூரியில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் பலத்த பாதுகாப்புடன் புறப்பட்டிருக்கிறார். வரும் வழி நெடுகிலுமே இரண்டு புறங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் முதலமைச்சருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதே திருச்சி மாநகருக்கு தமிழக வெற்றி கழக தலைவராக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்த பொழுது மிகப்பெரிய அளவிற்கான மக்கள் திரள் கூடியது. அந்த திருச்சி பயணம் மட்டுமே 4-5 மணி நேரம் அளவிற்காக அவர் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தை கடந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் திருச்சியில் வரவேற்றார்கள். அதே நிலையில்தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்து அதே போன்று உச்சபட்ச நடிகராக இருந்த தற்பொழுது ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்பாக முதல் முறையாக இதுபோன்று வெளி மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். குறிப்பாக அவர் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக அந்த ஜோசப் கல்லூரியில் அந்த விழாவானது நடைபெறுகிறது. அதற்காக வருகை தரக்கூடிய முதலமைச்சருக்கு வழி நெடுகிலுமே ஏராளமான பொதுமக்கள், அதே போன்ற தாவேக தொண்டர்கள், தாவேக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சாலையின் இரு புறங்களிலும் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் முதலமைச்சரை பார்ப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் ஒரு முதலமைச்சர் வருகிறார் என்றால் ஏற்கனவே அந்த கான்வாய் வரக்கூடிய பகுதிகளில் 1-1/2 மணி நேரத்திற்கு முன்பாகவே போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்படும். ஆனால் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது வரக்கூடிய நிலையிலும் கூட தொடர்ந்து போக்குவரத்து என்பது எந்தவித தடையும் இன்றி அதன் போக்குவரத்து இயல்பான செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் முதலமைச்சருடைய கோரிக்கை என்பது பொதுமக்களுக்கு தனது வருகையின் போது எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, கல்லூரி மாணவர்கள் எந்த பாதிப்புக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்ற அறிவுறுத்தலின் பேர்தான் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வழிநெடுகிலுமே ஒவ்வொரு பகுதியிலும் கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள், வணிகர்கள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் கூட உற்சாகத்துடன் முதலமைச்சரை பார்ப்பதற்காக காத்திருந்து அவரை வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர் காரில் இருந்தவாறு அந்த இரண்டு புறங்களிலும் சாலையோரத்தில் நின்றிருக்கக்கூடிய இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து கையசைத்த வண்ணம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நிமிடத்தில் ஜோசப் கல்லூரியில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வருகை தரக்கூடிய நிலையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தால் கூட பொதுமக்கள் இடையூறின்றி தங்களது வாகனங்களில் சென்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக முன்னதாக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம்
நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அந்த மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய பகுதிக்கு முதலமைச்சர் அவர்கள் வருகை தரக்கூடிய நிலையில் அந்த ஜோசப் கல்லூரி நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு அமைச்சர் ரமேஷ் உள்ளிட்ட அமைச்சர்களும் சட்டமன்ற வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. சண்முகவேல்.